Good morning. Welcome to Alaska CTS. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் MCXல எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நேற்று நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ஓப்பனிங். நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் 4100 4090 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோன்னா க்ரூட் ஆயில் 4060 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே கீழே ட்ராப் ஆச்சுன்னா 4020 வரைக்கும் வரும். பட் செல் ட்ரெண்டை க்ரூட் ஆயில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் கரெக்டாக மறுபடியும் இந்த 4000 அண்ட் ஓப்பன் ஆன இந்த ஜோன்லேயே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இது கீழே ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 4060 அப்படின்ற ஜோன் வரைக்கும் ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட். மேலே பவுன்ஸ் பேக் ஆகும் ட்ரை பண்ணது மார்க்கெட். மறுபடியும் மேலே போக முடியாமல் பிரேக் ஆகி இந்த 4060 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 4020 வந்து ரீச் ஆகிருக்கு. ரீச் ஆனோன்னா 4020 வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த 4020 பிரேக் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் இதை தான் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்பாங்க. க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிராஷ் ஆகி 3880 வரைக்கும் வந்திருக்கு. 3870 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது பெரிய ட்ராப், ஹியூஜ் ட்ராப். க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இது ஒரு ஹியூஜ் ட்ராப். இந்த அளவுக்கு ட்ராப் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதை விட என்ன பியூட்டின்னா இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் இந்த 3880 அப்படின்ற ஜோனில் இல்லை அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3860 இல்லை இந்த 80 இப்படின்ற ஜோனில் இல்லை அது கீழே ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. அப்நார்மல் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறோம், மார்க்கெட் ட்ராப் ஆகிறப்ப நல்ல மேலே போனதுக்கப்புறம் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் ட்ராப் ஆன மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படி மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கும். அதை எதிர்பார்த்து இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பை பண்ணாதீங்க. என்றைக்குமே ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக தான் ட்ரேட் பண்ணணும். ட்ராப் ஆகிடுச்சு நல்லா கன்சால்டேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி மேலே நீங்கள் செல் பண்ணுங்கள். அதாவது நல்லா வெயிட் பண்ணி மேலே செல் பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக கம்மியான மார்ஜின் வச்சுருக்கவங்க க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேண்டாம். நல்ல சஃபிஷியண்டான ஃபண்ட்ஸ்னால் மோர் தென் மார்ஜின் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் மார்ஜினை விட அதிகமாக இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணுறது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த டைமில் பெட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து ஷுவராக ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் மட்டுமே 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் ரேஞ்சே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பேர் பண்ண முடியும்னா க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பை பண்ணி மாட்டிக்காதீங்க உள்ள. ஏன்னா என்றைக்குமே கமோடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஷுவராக செல் ட்ரெண்ட்னா அது ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ரொம்ப நேரமாக போயிடும். அதுவும் மார்க்கெட் அப்நார்மல் செல்லிங்கில் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னா 4120 வரைக்கும் செல் பண்ணிட்டு 130 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 4120 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ 4120 வரைக்கும் செல் பண்ணிட்டு 130 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறப்போ பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. இதோட லோயர் டார்கெட் அதாவது கீழே எது வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னா 3820 அப்படின்ற ஜோனை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3820 அப்படின்ற ஜோனை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரேட் பண்ணுறப்போ பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் நடக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.